சிலருடைய பார்வைக்கு நம்ம ரொம்ப அற்பமா தெரியும். சிலருடைய பார்வைக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு உங்களை நினைப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், மாணிக்கம் வந்து சில நேரத்தில் அழுக்குல தான் கிடக்கும். சில நேரத்தில் முத்துக்கள் வந்து எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல இடங்கள்ல எடுக்க மாட்டாங்க. சில வந்து ரொம்ப மோசமான இந்த டிச்சு கிளீன் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணும்போது இந்த அடியில் இருக்கிற மணலை மட்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த மணலை எடுத்து கொண்டு போய் மாடியில் வந்து அந்த டிச்சில் இருந்து எடுத்து மாடியில் கொண்டு போய் காய வைப்பாங்க. காய வச்சுட்டு ஒரு 2 days தாண்டி இந்த தண்ணி இறங்கினதுக்கு பிறகு அதில் உட்காந்து நோண்டிட்டே இருப்பாங்க பாருங்க. அதில் வந்து சில கல்லெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான விலை போகும். அது வந்து நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால நீங்கள் வந்து சில நேரத்தில் அவமதிக்கப்படும் போது நான் நம்புறேன், நீங்க நல்லது அப்படின்னு நினைங்க. நம்முடைய தேவன் வந்து நல்ல கல்லை எடுத்து மூளைக்கு வைக்கிறது வரல, ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அது கர்த்தராலே ஆகும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை எடுக்க போறாருன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்களா? உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு உங்களை பிரயோஜனப்படுத்த போறாரு, சாட்சியா மாற்ற போறாரு. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஒரு நாள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்கள் வாய் ஒரு நாள் சாட்சி சொல்லும். நீங்கள் உங்கள் வாயிலே சொல்ல போகிற சாட்சி, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 டைம் விசுவாசத்துல சிலர் அறிக்கை செய்யுங்கள், சிலர் நடந்ததை சொல்லுங்கள். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பெரியவராகிய கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பெரியவராகிய கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை இன்னும் செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்போம், சீக்கிரமாய் காண்போம். ஹalleluya. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2023 வருடத்திலே பத்திரங்களுக்கு உங்களுக்கு கையெழுத்து போடப்படும், வீடுகள் திறக்கப்படும், குழந்தைகள் பிரதிஷ்டை பண்ணப்படும், திருமண காரியங்கள் கைகூடி வரும், சரீரத்திலே சுகங்கள் உண்டாகும், அநேக நாட்களாய் காத்திருந்த காரியங்கள் கைகூடி வரும். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல இருக்கிற சில மனிதர்கள் நம்மிடத்துல இருக்கிறதை எடுக்கலாம்னு தான் நினைப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது போனா நல்லா இருக்குமே, அதுதான் சந்தோஷப்படுவாங்க, அதுக்கு தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நான் நம்புறேன், நமக்கு இருக்கிறதை எடுக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களிடத்துல இருந்ததை எடுத்தது மட்டும் இல்ல, இனியும் இருக்கிறதை எடுத்துடலாமா? உங்களை வெறுமையாக்கணும், உங்களை சும்மா அனுப்பணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை வெறுமையா விடணும்னு நினைக்கலாம். அது ஒரு ஸ்பிரிட். லாபானை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய மருமகன் தானே, அதுவும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் திருமணம் பண்ண மருமகன். கொடுத்தா யாருக்கு கொடுக்க போறாரு? பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போறாரு. சாப்பிட்டா யார் சாப்பிட போறா? பேர பிள்ளைங்க தான் சாப்பிட போறாங்க. அவர் அந்த பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் தான், அவனுடைய மகனும் அவருடைய பிள்ளை தான். ஆனா அந்த லாபானுக்கு தன்னுடைய மகனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு, ஆனா தன்னுடைய மகளுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வரல பாருங்க. வேண்டாம், எப்படியாவது அவங்க மருமகனை ஏமாத்தி ஏற்கனவே 10 முறை சம்பளத்தை ஏமாத்திருக்காரு பாருங்க. எந்த மாமனாராவது தன்னுடைய மருமகனுடைய 10 முறை சம்பளத்தை ஏமாத்துவாரா? ஆனா அந்த லாபான் வந்து அவனுடைய 10 முறை சம்பளத்தை ஏமாத்தின சொல்லும் போது வருத்தமா சொல்றாரு, 10 முறையா சம்பளத்தை ஏமாத்துறீங்க, 7 வருஷம் உங்க 2 பிள்ளைகளுக்காக நான் வேலை செஞ்சேன். அதற்கு பிறகு களவா போனதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டீங்க, திருட்டு போனதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டீங்க, மிருகங்கள் சாப்பிட்டதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டீங்க. இத்தனை நடந்தும் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் நம்மளை கைவிட்டு இருந்தா நான் நம்புறேன் நம்மள நிறைய பேர் ஆண்டி ஆக்கிருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, அவள ஒண்ணும் இல்லாம ஆக்கிருப்பாங்க வைங்களேன். உங்களை எல்லாத்தையும் எடுத்து மொத்தத்தை எடுத்து வெறுமையா அனுப்பியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு பாதுகாக்கக்கூடிய கிருபையை கட்டத்தாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில யாராவது எல்லாத்தையும் எடுத்திருக்கலாம், எல்லாம் கொண்டு போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் 2 மடங்கு நான் பலன் தருவேன். ஆமென். கடந்த நாட்கள்ல வந்து சின்ன ஒரு பிக்சர் நான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுல நிறைய அர்த்தங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு துரங்கத்தை தோண்டிட்டே போறாரு. அப்போ தோண்டினவர் வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ரொம்ப களைச்சு போய் அகைன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அங்க விட்டுட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிறார். ஆனா இன்னொருத்தர் அதற்கு கீழே வந்து அந்த சுரங்கத்தை தோண்டிட்டு போறாரு. தோண்டி அவர் தோண்டின இடத்த கொஞ்சம் தாண்டிட்டார். தாண்டி போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு வைரம் கிடைக்குது. அப்போ உலகத்துல இருக்கிற மனுஷன் தான் அந்த போட்டோ வரைஞ்சிருக்கிறான். சில நேரங்களில் வந்து நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கும் போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம விட்டுறலாம், இதுக்கு மேல நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம், இதுக்கு மேல நம்ம முயற்சி எடுக்க வேண்டாம்னு நினைப்போம். ஆனா நான் நம்புறேன், இல்ல, அந்த அதிசயம் நடக்கிற வரை, கர்த்தர் உங்களுக்கு எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று ஒரு வைராக்கியம் மட்டும் தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் நான் நம்புகிறேன், உங்களை கனப்படுத்தவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் என் கர்த்தர் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே கடந்த பல மாதங்களுக்கு முன்பு
முன்பாக இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அப்ப 10 ஆண்டுகளாக அவங்க நேரடியா வந்து சாட்சி சொல்றேன்னு இருக்காங்க. அது இன்னும் ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ஆண்டுகளாக ஒரு ஃபேமிலிக்கு குழந்தை இல்லை. அப்ப வந்து இனி குழந்தை பிறக்காது என்கிற அளவுக்கு அவங்க சரீரம் போயிடுச்சு. ஆனா இந்த ஜெபத்துல கண்ணீரோட அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். செக் பண்ணி பார்த்தா இல்ல, அந்த பேபி வந்து சரியான இடத்துல ஃபார்ம் ஆகல, அதனால அடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அது இல்லைன்னா நம்ம வந்து அதை கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்ப இவங்க ரொம்ப வருத்தத்தோட, ஆண்டவரே இத்தனை நாட்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி எனக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் ஜெபத்தின் மூலமா கிடைச்சிருக்குது, அதனால நீங்க கண்டிப்பா எனக்கு இதை தருவீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த டைம் டெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு ஆச்சரியம் காத்திருந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை, ட்வின்ஸ் அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னாங்க நம்ம பயப்பட இல்ல, 2 இருக்கிறனால நீங்க ஏற்கனவே 10 இயர்ஸ் தாண்டி இது பலவீனமா இருக்கும், அந்த குழந்தையை பெத்தெடுக்க முடியாது, அதனால 2 மாசம் பார்ப்போம், கண்டிப்பா வந்து இதை அவாய்ட் பண்ண வேண்டியதான் வரும், சரியான வளர்ச்சி குழந்தைக்குள்ள போக வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. 7 மாதத்திலே அவங்களுக்கு ரொம்ப, இப்ப 7 மாதத்திலே ரொம்ப கஷ்டமாகி அந்த குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை. நார்மலா இருக்கிற குழந்தைய வந்து 7 மாசம் வயிற்றுக்குள்ள இருந்து எடுக்க முடியாது. எடுத்தா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, ரொம்ப நாள் இன்குபேட்டர்ல வச்சு தான் அதை வந்து பாதுகாப்பாங்க. அப்ப இது 2 குழந்தை போது தாயினுடைய ஃபுட் 2 பேருக்கு போறதுனால ரொம்ப பலவீனமா இருக்கும், குட்டியா இருக்கும். அதனால டாக்டர்ஸ் வந்து இது சாத்தியமே இல்லை நாங்களாமா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகளும் சுகமாய் பிறந்து இன்னைக்கு கர்த்தர் கிருபையில அதை வளர்த்துட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு சித்தமான அவங்க சீக்கிரமா வந்து சாட்சி சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். கர்த்தருடைய கரத்தினால் எல்லாமே ஆகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் 25 இயர்ஸ் 25 வருடம் அவனை கர்த்தர் காத்திருக்க பண்ணினார். ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்திற்காக காத்திருக்கும் போது அவனுக்கு ஒரு நெகட்டிவ் வந்துட்டே இருக்கும். ஆமென். இந்த குழந்தை பிறக்கிற சம்பவத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தாமதமாக ஆக ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கும் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதான் எல்லாருமே இந்த திருமண வயது பிள்ளைகளுக்கு 21 அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க அப்படின்னா 21 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும், கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அப்புறம் வந்து குழந்தை பிறதுக்கு சிரமம் ஆயிரும், அதுக்கப்புறம் வளர்த்துறதுக்கு சிரமம் ஆயிரும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்களுடைய சரீரம் அப்படிப்பட்ட சரீரம், ஆண்டோடைய சரீரம் அப்படி, அந்த வயசுக்கு அவ்வளவுதான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ 25 ஆண்டவர் வாக்கு கொடுத்து 25 வருஷம், ஒரு வருஷத்துல நடந்துச்சுன்னா கூட நமக்கு 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஆகும், 2 இயர் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஆனா 25 வருஷம் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானதே அல்ல. எல்லாருமே நெகட்டிவா தான் பேசிருப்பாங்க. அத சார் முடிஞ்சு சார், போயிருச்சு சார், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, ஆபிரகாம் மிகவும் வயது சென்றவன், ஆனா 25 வருஷமாவும் காத்திருந்ததுனால கர்த்தர் அந்த அற்புதத்தை செஞ்சாரா இல்லையா? வேதம் சொல்லுது 38 வருடமாய் ஒருவன் வியாதி, அவனை தூக்கிட்டு போறதுக்கு யாருமே இல்லை, ஆனா 38 வருஷமா நான் விடுதலை ஆவேன்ற ஒரு விசுவாசம் வந்து இருந்துச்சு பாருங்க. அந்த ஃபெய்த்தை கர்த்தர் கனம் பண்ணார், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு உண்மையா விசுவாசம் இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க சோர்ந்து போகாதீங்க. எந்த ஏதும் இருந்தா இல்லைனாலும், நீங்க நினைக்கக்கூடிய ஒண்ணுமே நடக்கலனாலும் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. கண்டிப்பா கர்த்தரை செய்து முடிக்க மாட்டார், ஆண்டவரால செய்து முடிக்க முடியும். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நல்ல நல்ல கரங்களை தட்டி, உங்க நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைய மேல உயர்த்தி, ஆகும் எல்லாமா உமாலேதா முழு பலத்தோடாகும் இயேசுவே ஆகுமா உமா சொல்ல 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 அது ஜெபமா பரலோகத்துல போய் எட்டட்டும். ஆகும் இயேசுவே ஆகும், ஆகும் ஆகும் ஆகும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே ஆகும் ஆகும் ஆகும். இயேசுபா thank you Jesus. உமாலேதா ஆமென். எனக்கு குறித்தது ஏதாமா கேட்கல, எனக்குன்னு ஆண்டவர் ஒன்று நிச்சயம் பண்ணிட்டாருங்க. ஆண்டவர் எனக்குன்னு ஒன்று வச்சுட்டார் அப்படின்னா நான் நம்ம யாரு தடுத்தாலும் கண்டிப்பாக அது நமக்கே வந்து சேரும். நம்மளை விட்டு எங்கும் போகாது. நமக்கு இல்லாததுதான் நம்மளை விட்டு போகுமே தவிர நமக்கு இருக்கிறது நம்மை விட்டு போகாது. அப்படி ஒண்ணு நீங்க ஆசைப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணி நீங்க காத்திருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் சொல்றேன், அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அது உங்களுக்கு உரியது. கேட்கல, உங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம் சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம், நீங்க காத்திருந்திருக்கலாம், நீங்க ஜெபிச்சிருக்கலாம், நீங்க மனசை மைண்ட் அப்படியே செட் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் நீங்க டிசைட் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு அது கிடைக்கல. நான் சொல்றேன், அது நம்ம மூளை வேற, ஆண்டவர் மூளை வேற. எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். அது கிடைக்காம போனதற்காக முறுமுறுக்காதீங்க, கிடைக்காம போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்ன நான் தெரியாத ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அது எனக்குரிய அல்லாத ஒன்றை நான் வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பாததற்காக ஸ்தோத்திரம். நீங்க சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா மனசு வராது பாருங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுவும் சிலர் வந்து இந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப தப்பு. ஒரு திருச்சபையோட ஒரு தம்பி வந்து ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுதினார். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது வந்து ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணி 21 டேஸ் ப்ரேயருக்கு அட்டன் பண்ணி போய் எழுதினாரு. ஃபெயில் ஆயிட்டாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அடுத்து ஐஏஎஸ் எழுதும்போது என்கிட்ட வந்து பாஸ்டர் நான் வந்து இந்த 1 இயர் படிக்கிறேன், சென்னை போறேன், இந்த 1 இயர் மட்டும் ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், காலையில மட்டும்
ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் வெறுமையா போயிட்டு படிச்சு முடிச்சு திரும்பி வந்து நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு. எனக்கு அப்படியே அந்த பையன் அந்த வயசுல, அந்த வாலிப வயசுல இன்னொரு ஊர்ல போய் அது படிச்சு இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்றதுனால அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. ஆண்டவரே எப்படியாவது இவன் ஆஸ்வதிக்கப்படணும், இவன் மட்டும் ஒரு ஐஏஎஸ் மாறிட்டான் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நமக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றேன். அந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டாரு. 3வது வருஷம் பசி, இனி நான் எழுதவே முடியாது, இது எனக்கு கடைசி இயர். எங்க அப்பா கடன் வாங்கி கொடுத்து முடிஞ்சிட்டாரு. நிறைய கடன் வாங்கிட்டாரு. என் தலைமையில இப்ப பல லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, நான் கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும். 3வது டைம் ஃபெயில் ஆயிட்டேன். மனசே உடஞ்சிட்டான். ஏன்னா வாழ்க்கையே அப்படியே திசை திரும்பிடுச்சு. 3வது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல இந்த மாதிரி இரும்பு வேலை செஞ்சு அவன் வெல்டிங் பண்ணிட்டு இருக்கான். யாரு? ஐஏஎஸ் படிச்சு. அவன் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொன்னேன், நீ வந்து அது கிடைக்கல எனக்கு கவலைப்படுறியா, வருத்தப்படுறியா? அப்படிலாம் வருத்தப்படாத, ஆண்டவருக்கு சித்தம் இல்ல, அது நமக்கு தரல. ஆனா நீ 3 வருஷம் படிச்சிருக்கல, ஒரு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். அது ஒரு லீடர்ஷிப்னுடைய படிப்பு, அதனால ஒரு நிறைய குவாலிட்டி வந்திருக்கும். நான் உன்னை வாட்ச் பண்றேன், ஒரு குவாலிட்டி வந்திருக்குது, நீ படிக்கப்படியே நிறைய மாற்றம் வந்திருக்குது. பட் இது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த ஃபீல்ட நீ நினைக்காத, கர்த்தர் ஏதோ ஒண்ணுல இழந்த எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு அவன் சொல்றேன். சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனை நம்பி ஒரு தொழில் அதிபர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 30 crores. அவனை நம்பிதான் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அவன் தான் அதுக்கு லீடர். பாஸ்டர், ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப நான் நம்புறேன் சில நாட்கள்ல வந்து சிலது கிடைக்காதே, அதுல என்ன கத்துக்கிற இருக்கிறோம். சில விஷயத்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு அனுமதிப்பாரு. அதுல நீங்க கத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல வந்து அங்கீகாரம் இருக்காது, அதுல ஆசீர்வாதம் இருக்காது. இதை ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா அதே பிடிச்சிட்டு, என் பையனை டாக்டர் ஆவேன் தானே கர்த்தர் சொன்னாரு, அந்த பாஸ்டர் கையில எடுக்கும்போது டாக்டர் அப்படின்னாரு, நான் பைபிளை திறக்கும் போது லூக்கா தான் வந்துருச்சு. லூக்கான்றது டாக்டர் இல்ல, அதுதான் வந்துருச்சு. அப்போ நமக்கு எல்லாமே இந்த அப்படியே லிங்கா நடக்கிறதுனால உடனே நம்மளே என்ன பண்ணிடுவோம்னா அதை முடிச்சு போட்டுருவோம். இதெல்லாம் நடக்கிறதுனால எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கடைசியில வந்து அது நடக்காத போனோம்னா அவ்வளவுதான், கர்த்தரே என்ன கைவிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அப்படியே சமைக்கும் போது முறுமுறுப்பேன், நடக்கும் போது முறுமுறுப்பேன், அப்படி முறுமுறுத்துட்டு ஆண்டவர் என்னத்தை செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு, எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படி நம்ம வந்து முறுமுறுத்துட்டே இருப்போம். அதை கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே ஆண்டவரே நன்றியப்பா. அதுல இல்லைன்னா இன்னொன்னு இல்லைன்னா இன்னொன்னு. ஆண்டவர் வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் தாங்கள் படிச்ச படிப்புல இல்ல, படிக்காத படிப்புல தான் கர்த்தர் அவங்களை உயர்த்தி இருக்கிறார். அதனால படிப்பு மஸ்ட், ரொம்ப அவசியம். என் வாழ்க்கையில நான் ரொம்ப மிஸ் பண்றது என் படிப்பு மட்டும் தான். நான் தவற விடுறேன். நான் மட்டும் அடிக்கடி நினைப்பேன். இப்ப துபாய் போகும்போது கூட நினைச்சேன், நம்ம மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்ல நாலேஜோட நல்லா படிச்சிருந்தோம்னா இங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு புரியல தமிழ், அதனால வந்து இங்கிலீஷ்ல பேசினீங்கன்னா எங்களுக்கு ஹிந்தி தெரியும், நாங்க புரிஞ்சுக்கோம் அப்படின்னா. தெரியாதே, அப்ப படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலையே, அப்படியே அப்பாவையும் அம்மாவையும் குறை சொல்லிட்டு தானே இருந்தோம், சுத்திட்டே இருந்தோமே. கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சிருந்தா நீங்க ஊழியம் செஞ்சுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பயன்பட்டுருக்கலாமே கர்த்தருக்காக. நம்ம எங்க இருந்தாலும் கர்த்தருக்காக தான். அதனால படிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்றேன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டியூட்டி அது. நீ கொஞ்சத்துல உண்மை இல்லைன்னா ஆண்டவர் ஒண்ணு அநேகத்துல ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்களும் படிக்காம இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு நான் ஒரு சாக்கா போயிடுச்சு. ஆமா, உண்மையில அப்படிதான். நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன சொல்றாங்க, டயலாக் விட்டுருக்கான் பாருங்களேன். அவங்க அம்மா டே படிடா, படிச்சாதான்டா வாழ்க்கையில முன்னேற முடியும்னா, பென்ஸ் பாஸ் என்ன படிச்சுதான் முன்னேறினாரா? அவர் படிக்காம இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா மாறலையா? ஏன் நான் மாற மாட்டேன்னா? அதனால உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லு. நல்லா கவனிச்சுக்கோ. அன்னைக்கு வந்து எனக்கு இருந்த சூழ்நிலையே வேற. நான் வந்து அன்னைக்கு படிக்க முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு வேலைப்படு, தலைமையில வச்ச வேலைப்படு. எங்க அப்பா எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் வசதியா கரெக்டா கார்ல கொண்டு விட்டு பைக்ல கொண்டு விட்டு அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தாங்கன்னா, எங்க அப்பா கொஞ்சம் டியூஷன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு, எங்க அம்மா கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாலேஜ் எங்களுக்கு வந்திருக்கும். பட் அது சொல்லி கொடுத்த எங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியவும் இல்லை, எங்களுக்கும் வேலை பழு. அந்த படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த வேலை நிறைய வேலை செய்யணும், வாழ்க்கை தண்ணி எடுக்கணும், அங்க பண்ணணும், இதை பண்ணணும், அதுவே எங்களுக்கு பாரமா மாறிடுச்சு. ஆனா நாங்க அந்த வேலையில கரெக்டா இருந்துச்சோம். இப்போ நீங்க சோம்பேறி தனப்பட்டு அவ்வளவு நல்ல அம்மா அப்பாவை தந்து நீங்க படிக்கல அப்படின்னா உங்க கொஞ்சத்துல நீங்க உண்மையா இல்லை. அதுவும் இனி இருக்கிற காலத்துல எல்லாம் அப்படின்னா குறைஞ்சது தம்பிங்க தங்கச்சிங்க கேளுங்க, உங்களுக்கு ஒரு 4 லாங்குவேஜ் ஆவது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க அவ்வளவு ஈஸியா சர்வே பண்ண முடியவே முடியாது. பாருங்க, பிசினஸ் மேன் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஷை தான் அவங்களை கொண்டு போய் சேர்க்குது. இங்கிலீஷ் தெரியணும், ஹிந்தி கண்டிப்பா தெரியணும், தமிழ் தெரியணும், இன்னும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கூட எக்ஸ்ட்ரா நீங்க படிச்சுக்கணும். 4 லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் நம்புறேன் நீங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா மாறிடும். ஏன்னா அந்த நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா போயிடும். வெறும் தமிழ் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் சின்னதா இருக்கும். எல்லா பிசினஸ்மேன் பாத்தீங்கன்னா ஹிந்தி அவங்க படிச்சிருப்பாங்க, படிக்கலாம் கூட 10% பேசவாது கத்துக்குவாங்க, இல்லைன்னா அவங்க சொன்னா ஏதோ பதிலாவது சொல்ல கத்துக்குவாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசையா மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் அதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 2023 கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக் கொடுங்க ஆண்டவரே. அதனால ஏதாவது முயற்சி எடுக்கலாமா? இப்போ ஊழிய பழு ரொம்ப அதிகமானதுனால அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால ஏதாவது ஒரு இறக்கம் செய்யணும். அது நமக்கு நம்முடைய மூளைக்கு உள்ள போகாது, ஆனா ஆண்டவர் இறக்க செஞ்சா அது நடந்துரும் முடியும். ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ சில காரியங்கள் நமக்கு நடக்காதது, சில காரியம் நம்ம நினைச்சது மாதிரி இல்லைன்றதுக்காக யாரும் சோர்ந்து போக வேண்டாம், மனசை தளர விடாதீங்க. ஆண்டவர் அதுல ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுல நம்ம படிக்க வேண்டியது ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமேன்னு சொல்லுவோம். நீங்க அப்படிதான் விட்டுட்டு போங்க.
நீங்க அப்படிதான் ஓகே ரைட். அதுல ஒரு கத்துக்கிட்டேன், மனுஷன் யாருன்னு கத்துக்கிட்டேன், அதுல தொழில் எதுன்னு கத்துக்கிட்டேன், அதுல இவன் யாரு அவன் யாருன்னு கத்துக்கிட்டேன், சொந்தம் யாருன்னு கத்துக்கிட்டேன். போதுப்பா அதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டேன்ப்பா. சிலது நமக்கு கொடுப்பாரு, சிலது பாடம் மட்டும் கத்துக் கொடுக்க வைப்பாரு. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம், நல்ல கரங்களை தட்டி சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாக. ஆமென்.